யூடியூப் வந்து வீக்லி, மந்த்லி ரெகுலராக பாலிசிஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அதில் ஒன்று தான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கான பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாலிசி வந்து ஜனவரியிலேருந்து அப்ளிகேபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த்னிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் அகைன்ஸ்ட் மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா டு என்ஷூர் வியூவர்ஸ் ஆர் நாட் மிஸ்லீட் அபவுட் வாட் தே வாட்ச் ஆன் யூடியூப். வியூவர்ஸை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டாடேட்டா டைட்டில் தம்ப்நெயிலில் இருக்கிறது வீடியோஸில் இல்லாமல் இருக்கிறது, அந்த கண்டென்ட் வந்து வீடியோவில் இல்லாமல் இருக்கிறது. மோஸ்ட்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் வந்து பிரேக்கிங் நியூஸ், கரண்ட் ஈவெண்ட், சென்சிட்டிவ் டாபிக்ஸ் லைக் எலெக்ஷன், பாலிடிக்ஸ். இந்த பாலிசி இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்லேயும் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இது தான் பண்ண போகிறாங்க யூடியூப்பில். ஒருவேளை அவங்க கைட்லைன்ஸை வந்து நம்ம வயலேட் பண்ணால் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய மானிட்டைசேஷன் சஸ்பெண்ட் ஆகலாம், சேனலே கூட டெர்மினேட் ஆகலாம், அக்கௌண்ட்டும் டெர்மினேட் ஆகலாம். ஒருவேளை அவங்க நம்மளுக்கு வார்னிங் மெயில் கூட ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம் நம்ம சேனலுக்கு அகைன்ஸ்டாக. அந்த வீடியோவையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ்க்கு பொருந்தும். டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட், லைவ் ஸ்ட்ரீம், எக்ஸ்டர்னல் லிங்க்குமே வந்து பொருந்தும் இந்த கண்டென்ட் நம்ம வந்து மேட் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு மெட்டாடேட்டானா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். வீடியோ ரிலேட்டட், வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெட்டாடேட்டானா என்னன்றது வீடியோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில்ஸ், அப்லோட் டேட்டு, டியூரேஷன், கேப்ஷன்ஸ், கமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வீடியோஸோடைய மெட்டாடேட்டா நம்ம சேனலில் இருக்கிறது. இதெல்லாம் தான் மெட்டாடேட்டா. இந்த வீடியோ இந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம மிஸ்லீட் பண்ணக்கூடாது. நம்ம வீடியோவில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வீடியோ ரிலேட்டடாக எது இருக்கோ நம்ம அது மட்டும்தான் கொடுக்கணும். வீடியோ ஸ்பேம், வியூவர்ஸை மிஸ்லீட் பண்ணுறது மாதிரியோ இல்லாட்டி ஃபேக் ப்ராமிஸ், குயிக் மணி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி லிங்க்கு, வெப்சைட்டை வந்து நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து கமெண்ட் ஸ்பேம். கமெண்ட் செக்ஷனில் வந்து பர்சனல் இன்ஃபோவோ வியூவர்ஸை மிஸ்லீட் பண்ணுறது மாதிரி கமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லாட்டி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் அந்த மாதிரி இது வந்து கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்லீடிங் மெட்டாடேட்டா தம்ப்நெயில்ஸ், டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இதுவாகவும் வீடியோவில் வேறு மாதிரியும் இருக்கிறது கூடாதுன்றது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சில வீடியோஸ்லலாம் வந்து கண்டென்ட் வேறு மாதிரி இருக்கும், தம்ப்நெயில், டைட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேம் சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோவில் ஸ்கேம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கேஷ் கிஃப்ட்டை நம்ம கொடுக்குறோம், சீக்கிரமாக நீங்கள் வந்து பணக்காரங்களாக ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கேஷ் கிஃப்ட் ஆஃபரோ இதை வந்து பண்ணக்கூடாதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. இன்சென்டிவேஷன் ஸ்பேம், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்டை கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸ்க்காக நம்ம பண்ணக்கூடாது. ரிப்பிட்டேட்டிவ் கமெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரிப்பிட்டேட்டிவ் கமெண்ட்ஸ், ஐடென்டிக்கல் அன்டார்கெட்டட் கமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம மல்டிபிள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், எல்லா டாபிக்ஸுமே வந்து அப்லோட் பண்ணுவோம், குக்கிங், விலாகு, வெளியில் போகிறதுலாம் பண்ணுவோம். எல்லா டாப்பிக்குமே ஒரே கமெண்ட்டாக வந்து இருக்கக்கூடாது. குக்கிங்க்கு தனி கமெண்ட்டாக இருக்கும், விலாகுக்கு தனி கமெண்ட்டாக இருக்கும். அதனால் டாபிக் ஓரியன்டாக கமெண்ட் பண்ணணும். அன்ஆதரைஸ் தேர்ட் பார்ட்டி கண்டென்ட், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நம்ம தேர்ட் பார்ட்டி கண்டென்ட்டை அவங்களுடைய பெர்மிஷன்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரிப்பீட்டட் வார்னிங்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க நம்ம சேனலுக்கு. லைவ் ஸ்ட்ரீமில், ஷார்ட்ஸில், லாங் ஃபார்ம் வீடியோஸில் வந்து நீங்கள் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸில் வந்து பெய்ட் ப்ரமோஷன்றதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது அவாய்ட் பண்ணணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக டைட்டிலும் தம்ப்நெயிலும் சேஞ்ச் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வியூஸ் போகும், அதுவே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண ஒரு வேயாக இருக்கும்.